வெல்கம் பேக் டு மை சேனல் கனடிய தமிழ்நாட்டியார். ஓகே, இன்றைக்கு இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு ஜோதி விழா. இந்தியாவிலேருந்து சூப்பர் சிங்கர் வந்திருக்கிறோம். அதோட நிறைய வெத்தலை சாவடிகள், அந்த வீடியோ தான் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்கோம். நிறைய கார் பார்க்கிங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரியான க்ரௌட். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பிரார்த்தித்துக் கொண்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கனடா டொரண்டோ ஸ்கார்பரோ மண்ணில் எதுவும் பிரமாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வருடமும் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஐயப்பன் ஆலய ஜோதி விழா 2020. உண்மையா மக்கள் இந்த கரகோஷத்தை பார்க்க ஆவலோடு இந்த நிகழ்ச்சியினை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புறத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு கரகோஷத்தை கொடுங்க பாப்போம். அவர்களை விட ஜஸ்மிதா இந்த புறத்தில் இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் சத்தமாவே விட. ஓகே, இப்பதான் கொஞ்சமா சத்தம் களை கட்டுது. சரி, சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் வந்த பிறகு எங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் உற்சாகப்படுத்துவீங்கன்னு. சோ நான் உங்கள் ஜஸ்மிதா சிவரூபன் அண்ட் அழகான ஆலயம் ஒன்றில் பிரமாண்ட நிகழ்வு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் பெருமையுடன் வழங்கும் ஜோதி விழா 2024. ஜோதி விழா 2024 ஆரம்ப நிகழ்வாக கொடியேற்றுகின்ற நிகழ்வு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. கரகோஷங்களை கொடுத்து அந்த சிறப்பிக்குமாறு வருகின்றோம். கனடா ஃபிளாக்கு பக்கத்துல ஜோதி விழா ஃபிளாக் கொடி கட்டி பறக்கைக்குள்ள எங்களுக்குமே நல்ல சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஃபைனலி நீங்கள் அனைவரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த ஜோதி விழா 2024 இப்பொழுது எங்கள் சூப்பர் சிங்கர்ஸையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அண்ட் அவர்களோட பாடல்களையும் நீங்கள் என்ஜாய் பண்ண தயாரா இருக்கிறீங்களா? ஓகே, நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஏற்கனவே நாங்கள் அறிவிக்கும் பாலாஜி மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவரையும் உங்கள் கரகோஷத்தோடு இருக்கின்றோம். இவர்களுக்கு உங்கள் அன்பு கரகோஷம். இவர்கள் தருகின்ற ஆரம்ப பக்தி பாடலோடு ஜோதி விழா 2024 இசைகள் இனிதே ஆரம்பிக்கப்படுகின்றது. இதோ பாடல் உங்களுக்காக. எந்த
எல்லோருக்கும் இந்த அற்புதமான மாலை பொழுதிலே நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஆனந்த கழிப்பிலே வைத்திருப்பதற்காக மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தினுடைய இளைஞர்களாலே முன்வைக்கப்படுகின்ற 18வது வருடமாக தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜோதி திருவிழாவிலே இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருத்திருக்கின்றோம். இன்று இந்த நாட்டுக்கு நாங்கள் புகலிடம் தேடி வந்து இது போன்ற ஒரு நாட்டிலே எங்களுடைய தமிழை பேசி எங்களுடைய கலாச்சாரத்தை அனுசரித்து எங்களுடைய மதத்தை சரியான முறையில் அனுசரிக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை அந்த உரிமையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதுக்குள்ளே இப்போ சின்ன ஆக்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கான இதுகள் செட் பண்ணியிருக்கு.